வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவ திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பொற்பாதங்களை வணங்குறேன். போன பதிவில் நம்ம ஒரு அடிப்படையான குழப்பங்களும் சில கேள்விகளும் வாசி யோகத்தில் வரதை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கான குழப்பங்களும் கேள்விகளும் அதை பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த விஷயம் நிறைய பேரோட மனசில் இருக்குது. என்னென்னா, இப்போ நான் வாசி பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதாவது என்னோட தொண்டைக்குழி உபயோகப்படுத்தி உறிஞ்சு ஊதிக்கிட்டு இருக்கிறேன். இந்த சமயத்தில் என்னோட மனம் அதில் லயிக்காமல் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருது. அப்போ பயிற்சினால் மட்டும்தான் அதை திருப்பி கொண்டு வர முடியும்னு போன பதிவில் விளக்கமாக சொல்லியிருந்தோம். சரி, இது புரிஞ்சுதுங்க ஐயா. மனசு கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போச்சுன்னா கொஞ்சம் அப்படியே அந்த அந்த விழிப்புணர்வு நமக்கு வருது பார்த்தீங்களா? அதான் நமக்கு ஒரு ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. ஐயோ, நம்ம மனசு வெளியே போயிடுச்சே அப்படின்னு யாரோ ஒருத்தர் உள்ளே இருந்து உங்களுக்கு ஒரு அபாய சங்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த விழிப்புணர்வு கொஞ்சம் 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 அதிகமாக வெளியில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மனம் கொஞ்சம் அப்படியே உள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், எதையும் ஒரு இமேஜின் பண்ணி ஃபேண்டசியில் பேசலை. ஏன்னா இது இயல்பாக நடக்கும். நம்ம வாசி பண்ணும்போது மனம் எதையோ பற்றி சிந்திச்சுட்டு இருக்கும். அதுக்கான பதில் நம்ம போன பதிவில் சொல்லியிருந்தோம். புரியலனா இப்போ இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வாசி இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓரளவுக்கு மனமும் லயமாயிருச்சு, வாசியிலேயே கவனம் இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? தாரணை கொஞ்சம் நேரம், வாசி ஒரு 50 நிமிஷம் பண்ண சொல்லியிருப்போம். வாசி 50 நிமிஷம் பண்ணி நிறுத்தினதுக்கப்புறம் அடுத்தது நிஷ்டை வைக்க சொல்கிறதுக்கு கண்களை மேலேற்ற சொல்லுவோம். இந்த சமயத்தில் நம்ம மனதுக்கு வேலை இல்லை. அப்போது நிஷ்டை வச்சிருக்கும் போது மனம் எங்கே போகுது, எங்கே கவனிக்கணும்? சாதாரணமாக வாசி பண்ணிகிட்டு இருக்கும்போதே மனம் எங்கேயோ போய் சுற்றிட்டு இருக்குது. இப்போ நிஷ்டை வைக்கும்போது உடம்பால் பண்ண வேண்டிய வேலையே இல்லாமல் போயிடுது. அதாவது வாசியில் நம்ம என்ன பண்ணோம், உறிஞ்சு ஊதிக்கிட்டு இருக்கிற ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ மனசு கொஞ்சமாவது முன்ன பின்ன போனால் கூட வந்துட்டாவது போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது நிஷ்டை வைக்கும்போது சுத்தமாகவே சைலண்ட் ஆயிடுறோம். ஏன்னா செயல் எதுவும் இல்லை, கண்ணை மட்டும் மேலே தூக்கி வைக்கிறோம். அப்போது இந்த கதாகதத்துக்கான வேலை இல்லை, கண்ணு மேலே இருக்குது. இந்த சமயத்தில் மனசு வெளியே ஓடுது. அப்படின்னா இதை புரிகிற மாதிரி கொஞ்சம் நமக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்லி கொடுக்கணும்னா, இப்போ உங்களோட இடது கையை இப்படி எடுத்துக்கலாம், வலது கையை இப்படி வச்சு இங்கே பாருங்கள், இப்படி ஃபோர்ஸாக அடிச்சுட்டே இருங்க. கண்களை மூடிக்குங்க. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் கண்களை திறக்காதீங்க, இதை நிறுத்திடுங்க. நிறுத்தினதுக்கப்புறம் கவனம் அங்கேயே இருக்கும். இப்போ இவ்வளவு நேரம் நான் இப்படி தட்டிக்கிட்டு இருக்கும்போது மனம் அங்கே தான் இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு செயல் இருந்தது. இப்போ இப்படி தட்டிகிட்டு இருக்கிறதா வாசி யோகம்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் கதாகதம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்படியே. எப்போ இதை நிறுத்துறீங்களோ அப்போ இந்த இடத்துல ஒரு தாக்கம் இருக்கும். இவ்வளோ நேரம் வாசி பண்ணன தாக்கம் இருக்கும். நீங்கள் நிஷ்டை வைக்கும் பொழுது, கண்களை உயர்த்தி நீங்கள் நிஷ்டை வைக்கும் பொழுது அந்த தாக்கத்தில் எங்கே இவ்வளோ நேரம் முட்டி தீர்த்துக்கிட்டு இருந்தீங்களோ, அந்த எந்த இடம் முட்டுற மாதிரி இருந்ததோ அந்த இடத்துல கவனம் வைக்கணும். சில பேருக்கு இது கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சார், நான் வாசி பண்ணிட்டு தான் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, எங்கே போச்சு எங்கே வருதுன்னு தெரியல. இந்த சமயத்தில் எனக்கு நீங்கள் கவனத்தை வேறு அங்கே வைக்க சொல்கிறீங்க. இவ்வளோ நேரம் எங்கே வாசி பண்ணிட்டு இருந்தனோ அந்த தாக்கம் இருக்கிற இடத்துல, முட்டி தீர்த்துட்டு இருந்த இடத்துல நீங்கள் போய் கவனம் வைக்க சொல்கிறீங்க. எனக்கு அதுவும் சரியாக கவனம் இல்லை. அப்படின்னா இன்னும் பயிற்சியை அதிகப்படுத்தணும். ஏன்னா இது ஒரு குருநாதர் உங்களோட உடம்புக்குள்ளே உங்கள் மனசை திருப்ப முடியாது. சில விஷயங்களை வாசி யோகத்தில் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். உள்ளே போய் உட்காந்து பண்ண முடியாது, நீங்கள் தான் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வாசி பண்ணும்போதே கவனத்தை மேல்முகமாக வச்சுருக்கணும். ஏன்னா சுவாசம் எப்படி மேலே போகுதுங்கிறது கவனம் இருக்கணும். அந்த கவனம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் வாசி நிறுத்தும் பொழுதும் அந்த கவனம் அங்கே மேலேயே இருக்கும். அந்த சமயத்தில் கண்களை மேலேற்றலாம். இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா கண்களை மேலேற்றி வைக்கக்கூடிய ப்ராக்டிஸஸை பண்ணியிருந்தீங்கன்னா தான் நீங்கள் வாசி நிறுத்தி நிஷ்டை வைக்கும்போது அட்லீஸ்ட் இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மனம் கொஞ்சமாவது சாசுவதப்பட்டு அங்கே நிற்கிறதுக்கு பார்க்கும். கண்களில் பிரச்சனை இருக்குது, கண்களில் எரிச்சல் இருக்குது, தலை வலிக்குது, தலை சுற்றுற மாதிரி இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா சுத்தமாக மனம் அங்கே லயிக்காது. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதனால் முதல்ல கண்களை மூடிட்டு வாசியை நல்ல விதமாக மனலயத்தோடு பண்ணுறதுக்கான ப்ராக்டிசஸ் ரொம்ப நாள் பண்ணுங்கள். அதனால தான் நம்ம கிட்ட வகுப்பு கற்றுக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா இங்கே எல்லோரும் சூப்பர் ஹீரோவோ இல்லை எடுத்ததையுமே பெரிய அளவில்
பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள், சூழ்நிலை, வேலைக்கு போகிறது, மெக்கானிக்கல் வேர்ல்டு, நம்ம அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிறோம். அதுக்காக சொல்ல வரேன் நான். இந்த சமயத்தில் இதுக்கு நேரம் ஒதுக்குறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் முதல்ல நம்ம வாசியும் நம்ம மனமும் கொஞ்சம் லயமாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொடுத்து, டைம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டு நீங்கள் நிஷ்டைக்கு வைக்கும்போது கொஞ்சம் அந்த கண் வலியெல்லாம் கம்மியாகி, கண்ணில் தண்ணி வர்றது கம்மியாகி, கண் எரிச்சல்லாம் கம்மியாகி கொஞ்சம் கண்கள் நிற்கும். நான் போன பதிவில் சரி இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். கண்களை நிஷ்டைக்கு வைக்கிறதுக்கு 3 விதமான முறைகள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். என்னோட வேறு பதிவில் இருக்குது, அதை எடுத்து கொஞ்சம் பாருங்கள். இந்த 3வது முறை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எப்படின்னா, முதல்ல கண்களை மூடிக்கணும். கொஞ்ச நேரம் ஒரு 50 செகண்ட் 60 செகண்ட் அப்படியே அதிலேயே லயிச்சிருக்கணும். கண்கள் அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் ஆசுவாசப்படணும். கண்ணை அமைதியாக இருக்கணும். இப்போ 2வது ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, உங்கள் கருவிழிகளை மட்டும் மேலே ஏற்றணும். இப்போ இந்த ஸ்டெப் நான் பண்ண சொல்லும்போது சில பண்ணுற தப்பு என்னன்னா, அப்போ நான் சொல்லவே இப்படி கண்ணை திறந்துடுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பொறுமையாக கேளுங்க. கண்கள் மூடி இருக்கணும் முதல் ஸ்டெப்பு. 2வது கருவிழிகள் மட்டும் மேலே ஏறி இருக்கணும். கண்ணு திறக்கக்கூடாது. இப்போ என்னோட கருவிழிகள் மட்டும் மேலே ஏறி இருக்குது, என் கண்ணோட விழித்திரை திறக்கலை. இது 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் கண்ணை மெதுவாக விழித்திரைவை ஒரு 20% 30% மட்டும்தான் திறக்கணும். நீங்கள் பாருங்கள், என்ன பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் கண்களை அளவாக திறந்தா போதும். அப்போ தான் உங்கள் கருவிழிகள் மேலே இருந்து இருட்டாக இருக்கும். வெளியில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றுமே இருக்காது. இங்கே பாருங்கள், இப்படி தெளிவாக இருக்கும். போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, விழித்திரை 20-30% கொஞ்சம் அதிகமாக விரிஞ்சாலும் உங்களோட கருவிழிகள் நல்லா மேலே ஏறி இருக்கும். சரி, இப்போ நீங்கள் இதை கேட்கலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கண்ணை நான் மேலே திருப்பணுமா, தலை சுற்றுது, ஒரு மாதிரி இருக்குது. காதுகள் எந்த உதவியும் பண்ணாது. நீங்கள் வாசி யோகம் பண்ணும்போது வெளியிலிருந்து சத்தம் வந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். 1 காதுகள். 2வது வாய் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம எதுவும் பேசக்கூடாது. வாயை திறந்துட்டு வாசி பண்ணவே கூடாது. உங்கள் வாய் மூடிய நிலையில் இருக்கணும். ஸோ உங்கள் வாயும் உங்களுக்கு உதவி செய்யாது. 2வது பொறி. 1 2 முடிஞ்சுது. மூக்கு 3வது பொறி. இந்த மூக்கு வழியாக சுவாசம் வந்துட்டு போயிட்டு இருந்தால் தான் உங்கள் உடம்புல உயிர் நிற்கும். நீங்கள் உயிரோடு இருக்க முடியும். அப்போ தான் வாசி பண்ண முடியும். உங்கள் உடல் உறுப்புகளை காப்பாற்றுறது இந்த சுவாசம் தான். ஸோ மூக்கை ஒன்றும் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ண முடியாது. ஆரம்ப காலகட்டத்தில் நான் சொல்கிறேன், க்ளோஸ் பண்ண முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது. ஸோ அதையும் விட்டுட்டோம். 1 2 3 முடிஞ்சிச்சு. அடுத்தது 4வது இருக்குது, இந்த கண்ணு மட்டும்தான். இந்த கண்கள் தான் நம்மளோட உலகம். பட்டினத்தார் அவர்கள் இதை தெளிவாக நம்ம சொல்கிறாங்க, கரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட கண்களை நல்லா இப்படி விரித்து கண்ணாடியில் போய் பார்த்தீங்கன்னா 3 வளையங்கள், நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓட்டை மாதிரி தெரியும். அதைத்தான் பட்டினத்தடிகள் கரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்கள் 2ம் புருவ மத்தியம்னு அவர் சொல்லியிருப்பார். ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கண்கள் 2 வழியா உங்களோட பீனியல் கிளாண்ட், அதாவது புருவ மத்தியத்தை, ஹிருதயம் இங்கே இல்லை அங்கே இருக்கு, அந்த ஹிருதயத்தை போய் உங்களால் அடைய முடியும்னு சொல்கிறாங்க. அப்போது இதை நமக்கெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தீபாராதனை காமிச்சு, அந்த தீபாராதனை கொண்டு வந்து நம்மக்கிட்ட காமிக்கிறாங்க. நம்ம அந்த தீபாராதனையை தொட்டு அந்த சூட்டை இந்த கைகள் வழியாக எடுத்து கண்களை ஒத்தும் பொழுது கண்ணோட கனெக்ட் ஆகிருக்கிற ஹிருதயத்துக்கு போகுது. நம்ம எல்லாம் எப்படி தீபாராதனை தொட்டு இங்கே ஒத்திக்கிறது இல்லை, ஏன்னா நம்ம ஹிருதயம் அது அல்ல. இதை கோயிலில் ஒவ்வொரு டைமும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அந்த தீபாராதனை ஒத்தி கண்கள் இப்படி வைக்கும்போது அந்த சூடு உள்ள வழியாக போய், நாடி வழியாக போய் பீனியல் கிளாண்டுக்கு, அதாவது நம்ம புருவ மத்தியமாகிய ஹிருதயத்துக்கு போய் சேருது. அப்போ புருவ மத்தியமாய் ஹிருதயத்திலிருந்து வரக்கூடிய பிராணனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வசதி நம்ம கண்கள் இருக்கு. அதனால தான் நம்ம கண்களை மேல் நோக்கி தூண்டி வைக்கும் பொழுது அதுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிற நாடிகளும் அங்கே பீனியல் கிளாண்டில் போய் சேர்றதுனால உங்கள் கண்ணை இப்படி தூக்கும்போது இது வழியாக வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வராமல் உள்ளேயே தங்கக்கூடிய பயிற்சி நடக்குது. அதுக்காக தான் கண்களை நம்ம மேலே வைக்கிறோம். ஸோ இத்தனை சிறப்புகள் வாய்ந்ததாக இருக்குது. அடுத்த பதிவில் வாசி யோகம் பண்ணும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, உடல் ரீதியான பிரச்சனைகள் என்ன, மன ரீதியான பிரச்சனைகள் என்ன, அடுத்த பதிவில் நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.